அன்பான மாணவர்களே, வணக்கம். வணக்கம். எல்லாரும் சுகமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நமது பள்ளிக்கூடம் உங்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டு ஏகதேசம் 2 மாதம் முடிஞ்சிருச்சு. வீட்டில் இருந்து உங்களுடைய 4ஆம் வகுப்பு பாட புஸ்தகத்தை எல்லாம் நீங்கள் மீண்டும் மீண்டும் எடுத்து வாசிச்சிருப்பீங்க. 5ஆம் வகுப்பிற்கு எப்போது போகலாம் அப்படின்னு ஆவலாக இருந்திருப்பீங்க இல்லையா? ஆனால் என்ன செய்வது, நமக்கு பலவிதமான இன்றைய சூழ்நிலையில் உடனே பள்ளிக்கூடம் திறந்து உங்களை எல்லாம் பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நல்லா படிப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த 5ஆம் வகுப்பிற்கு உங்களை எல்லாவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் 5ஆம் வகுப்பில் இனிய சாரலின் எழில் அப்படின்ற ஒரு பாடத்தையாக்கும் படிக்க போகிறோம். இனிய சாரலின் எழில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மலைச்சரிவு, மலைச்சாரல் தொடர்பான ஒரு பாடம் இல்லையா? இப்போ பாடப்பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு பாட்டு பாடலாம். உங்களுக்கு எல்லாம் பாட்டு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? சரி, வாங்க பாடி பார்க்கலாம். சரி மாணவர்களே, சார் பாடுவதை கேளுங்க. பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி எங்கே போகிறாய்? பூ பூவாய் தேன் குடிக்க நானும் போகிறேன். பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி எங்கே போகிறாய்? பூ பூவாய் தேன் குடிக்க நானும் போகிறேன். அழகு மயிலே எங்கே போகிறாய்? தோகையை விரித்து நானும் ஆடப் போகிறேன். அழகு மயிலே எங்கே போகிறாய்? தோகையை விரித்து நானும் ஆடப் போகிறேன். கருங்குயிலே எங்கே போகிறாய்? கூ கூ என்று நானும் கூவப் போகிறேன். கருங்குயிலே எங்கே போகிறாய்? கூ கூ என்று நானும் கூவப் போகிறேன். தென்றல் காற்றே எங்கே போகிறாய்? இனிமையான காற்றை நானும் கொடுக்க போகிறேன். தென்றல் காற்றே எங்கே போகிறாய்? இனிமையான காற்றை நானும் கொடுக்க போகிறேன். நண்பர்கள், பாட்டெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, சார் ஒரு தடவை பாடுனேன், நீங்கள் கேட்டீங்க. நானும் பாடி கொடுப்பேன், நீங்கள் சேர்ந்து பாடணும். பாடலாமா? ஓகே, எல்லாம் தயார் தானே? ஓகே, ரெடி. பட்டாம்பூச்சி எங்கே போகிறாய்? பாடுங்க. பட்டாம்பூச்சி எங்கே போகிறாய்? பூ பூவாய் தேன் குடிக்க நானும் போகிறேன். பூ பூவாய் தேன் குடிக்க நானும் போகிறேன். அழகு மயிலே எங்கே போகிறாய்? அழகு மயிலே எங்கே போகிறாய்? தோகையை விரித்து நானும் ஆடப் போகிறேன். தோகையை விரித்து நானும் ஆடப் போகிறேன். கருங்குயிலே எங்கே போகிறாய்? கருங்குயிலே எங்கே போகிறாய்? கூ கூ என்று நானும் கூவப் போகிறேன். கூ கூ என்று நானும் கூவப் போகிறேன். தென்றல் காற்றே எங்கே போகிறாய்? தென்றல் காற்றே எங்கே போகிறாய்? இனிமையான காற்றை நானும் கொடுக்க போகிறேன். இனிமையான காற்றை நானும் கொடுக்க போகிறேன். சரி மாணவர்களே, பாடல் உங்களுக்கு பிடிச்சதா? சரி, பாடல்ல என்னென்ன பறவைகளை பற்றி எல்லாம் சார் பாடினேன்? மயில் இல்லையா? பிறகு எஸ் குயில். 2 பறவைகளை பற்றி நம்ம இந்த பாட்டில் பார்த்தோம். தோகை விரித்து ஆடக்கூடிய மயிலும் அதே மாதிரி கருங்குயில். இந்த பறவைகள் எல்லாம் வேற 2 எண்ணத்தை பற்றி பாடணும். இதெல்லாம் பட்டாம்பூச்சிக்கு நமக்கு வேற என்ன பேர் சொல்லுவோம்? வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவோம். சில இடங்களெல்லாம் பாப்பாத்தின்னு சொல்லுவாங்க. வண்ணத்து பூச்சி என்னவெல்லாம் செய்யும்? ஒரு பூவிலிருந்து வெரி குட், இன்னொரு பூவுக்கு போகும். எதுக்காக போகுது? தேன் குடிக்கிறதுக்காக வேண்டி
போகுது. பட்டாம்பூச்சிகள் அல்லது வண்ணத்து பூச்சி பூ பூவாக போய் தேனை எல்லாம் குடிக்கும் இல்லையா? அதே மாதிரி மயில் நடனம் ஆடும். மயில் எப்போ நடனம் ஆடும் பார்த்துருக்கீங்களா? மழை மேகமாக வரும்போதெல்லாம் மயில் நடனம் ஆடுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக நடனம் ஆடக்கூடியது உண்டு. ஆண் மயில் நடனம் ஆடுமா, பெண் மயில் நடனம் ஆடுமா? வெரி குட், ஆண் மயில் தான் நடனம் ஆடும். ஆண் மயிலுக்கு தான் நீளமான தோகை இருக்குது, பெண் மயிலுக்கு தோகை இருக்காது. அப்போ ஆண் மயில் எப்பயுமே தோகை விரித்து ஆடும்போது அழகாக இருக்கும். அப்போ மயில் ஆடும், குயில் பாடும். அது கருங்குயில் பாடும். குயிலே 2 விதமான இருக்குது. கருங்குயில் இருக்குது, புள்ளிக்குயில் இருக்குது. புள்ளிக்குயில் பெண் குயில், கருங்குயில் ஆண் குயில். அழகா கூ கூ அப்படி அழகா குயில் பாடும். குயில் பாட்டுன்றது பாரதியாருடைய ஒரு கவிதையாகும். இனிமையான இலக்கிய இணையத்தோடு பாரதியாரால் எழுதப்பட்ட ஒரு கவிதை குயில் பாட்டுனா. அப்போ குயில் பாட்டுனா அது குயில் தான். ஆட்டம் சொன்னால் அது மயில் தான். மயில் ஆடும், குயில் பாடும், 2ஐயும் பற்றிருக்காங்க. வண்ணத்து பூச்சியை பற்றி பேசியிருக்காங்க. இன்னொன்று தென்றல் காற்று. இது 3ஐயுமே நமக்கு பார்த்தா தெரியும். எதெல்லாம்? வண்ணத்து பூச்சியை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம், தான் பறந்து போகுது அப்படின்ட்டு. குயில், அதனுடைய சத்தத்தை கேட்டு எங்கேயோ குயில் கூவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கலாம். மயிலை பார்த்தீங்கன்னா மயில் அகவும், நீட்டமான ஒளி எடுத்து மயில் அகவக்கூடிய சப்தம் 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கும். அவ்வளவு ஒலி சத்தம், அகவல் ஓசை மயில் சொல்லக்கூடிய நடனம். எங்கேயாவது மயில் போகும்போது பெரிய பறவையாக இருக்கிறது நமக்கு பார்த்து தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் தென்றல் காற்றை எங்கே கண்டுபிடிக்க முடியும்? தென்றல் காற்றை பார்க்க முடியுமா? இல்லையா? சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க இல்லையா? காற்று தொடர்பான ஒரு விடுகதை. அள்ளவும் முடியாது, கிள்ளவும் முடியாது காற்று. அது மாதிரி காற்றை நம்ம கண்டுபிடிக்கணும்னா உணரத்தான் முடியும். சிலுன்னு தென்றல் காற்று அடிக்கும்போது நம்மளுடைய உடலை தழுவி அது செல்லும்போது நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும். தென்றல் காற்று சிலுன்னு அடிக்கும்போது அது நமது உடலை தழுவி போகும்போது நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படும். அப்போ தென்றல் காற்றை நம்ம பார்க்க முடியாது, தென்றல் காற்று இங்கே இருக்குது அப்படின்றத நம்ம உணரத்தான் முடியும். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஓகே, அப்போ ஒன்றும் கூடி இந்த பாட்டை பாடலாம். எல்லாரும் கேளுங்க. பட்டாம்பூச்சி எங்கே போகிறாய்? பூவாய் தேன் குடிக்க நானும் போகிறேன். அழகு மயிலே எங்கே போகிறாய்? தோகையை விரித்து நானும் ஆடப் போகிறேன். கருங்குயிலே எங்கே போகிறாய்? கூ என்று நானும் கூவ போகிறேன். தென்றல் காற்று எங்கே போகிறாய்? இனிமையான காற்றை நானும் கொடுக்க போகிறேன். மாணவர்களே, பாடல் உங்களுக்கு பிடித்ததா? இந்த பாடலில் வரக்கூடியது எல்லாமே இயற்கை தொடர்பான செயல்களாகும். மயில், குயில், வண்ணத்து பூச்சி, தென்றல், இதெல்லாம் இயற்கை தொடர்பான கூறுகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எத்தனை பேர் மயில் பார்த்துருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, வெரி குட். சமதள பகுதிகளில் எல்லாமே மயில் இருக்கும். அதே மாதிரி நல்ல சூடான இடங்களில் மட்டும்தான் குயில் எல்லாம் இருக்கும். மலை பிரதேசங்கள்லாம் குயில் அதிகமாக இருக்காது, ஆனால் மயில் மலை பிரதேசங்கள்லையும் இருக்கும். தென்றல் காற்று எங்கெல்லாம் இருக்கும்? தென்றல் காற்று எல்லா இடத்துலையுமே இருக்கும் இல்லையா? நம்ம சாதாரண கடல் பிரதேசங்கள், சமவெளி பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள், காடு, எல்லா இடத்துலையுமே தென்றல் காற்று இருக்கும். வண்ணத்து பூச்சி எங்கெல்லாம் இருக்கும்? வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சி எங்கெல்லாம் இருக்கும்? பட்டாம்பூச்சி எல்லா இடத்துலையுமே இருக்கும். எங்கெல்லாம் பூ இருக்குதோ அங்கே எல்லாமே பட்டாம்பூச்சி இருக்கும் இல்லையா? நீங்கள் எத்தனை பேர் காடு, வனம் போய் பார்த்துருக்கீங்க? வனம், காடுகள் யாரெல்லாம் போய் பார்த்துருக்கீங்க? காட்டினுடைய அழகை யாரெல்லாம் ரசிச்சிருக்கிறீங்க? இத்தனை பேர் இருக்கீங்களா? காடு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் காட்டை போய் பார்க்க முடியும், சோலைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. அதே மாதிரி கடற்கரை பிரதேசத்தில் இருக்கிறவங்க காடு பார்க்கணும்னு சொன்னால் நடக்காது. அதே மாதிரி வயல் பிரதேசங்கள்லேயும் காடுகள் இருக்காது. காடுகள் மிகவும் அழகானவை, எழில் மிகுந்தவை. காட்டில் தான் நிறைய பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது இல்லையா? சரி, யாரெல்லாம் மலை பார்த்துருக்கீங்க? மலை பிரதேசம், மலை. இத்தனை பேர் மலை பார்த்துருக்கீங்க. அப்போ
பாரதிதாசனுடைய இந்த முதல் பாடத்தில் இனிய சாரலின் எழில் அப்படின்றதுக்கு அந்த பாட்டத்தினுடைய பேர். அந்த பாட்டத்தில் அவர் இயற்கை எழிலை பற்றியாக்கவும் சொல்கிறார். இயற்கைன்னு சொல்லும்போது நம்ம இருக்கக்கூடிய காடு, வனம், பறவைகள், விலங்குகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை. காடுகள் மட்டும் இயற்கை இல்லை. காடுகளில் இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், தென்றல் காற்று, அது தெரு சுகம் எல்லாம் சேர்ந்துட்டு இயற்கை. உங்களுக்கு எல்லாம் இயற்கை தொடர்பான பாடல் பிடிச்சதா? சரி, நம்ம சார் உங்களுக்காக இயற்கை தொடர்பான ஒரு பாடலை காமிச்சு தரேன். நீங்கள் எல்லாரும் அந்த பாட்டை என்ன செய்யணும்? கவனமாக கேட்கவும் பார்க்கவும் செய்யணும். பாட்டை முடிஞ்சவொடனே சார் சில கேள்விகள் அவங்ககிட்ட கேட்பேன். நீங்கள் எல்லாம் பதில் சொல்லணும். என்ன ரெடியா? ஓகே, வாங்க எல்லாரும் பார்க்கலாம்.
பாடல் பிடிச்சதா உங்களுக்கு? பாட்டில் என்னெல்லாம் பார்த்தீங்க? முதல்ல பாட்டில் தோன்றும் போது அவங்க என்ன வார்த்தையை சொல்லி அவர் பாடல தொடங்கினாரு? மூங்கில் காடுகள். மூங்கில் காடுகள் பார்த்துருக்கீங்களா? மூங்கில்லாம் யானைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது மூங்கில் காடு ஒன்றும் அந்த பாட்டில் பாடினாங்க, ஆனால் படத்தில் எங்கேயும் காட்டல. படத்தில் அந்த காட்சிகளை நீங்கள் எதெல்லாம் பார்த்தீங்க? பெரிய மலை இருந்தது பார்த்தீங்களா? இந்த மலை எங்கே உள்ளது உங்களுக்கு தெரியுமா? பத்தனந்திட்டா ஜில்லாவில் கெவி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மலை பங்கான ஒரு இடமாக்கும் அந்த பாட்டில் உங்களுக்காக நான் காட்டினது. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு மரங்கள் இருக்குது. மரங்கள், சோலைகள், புல்வெளிகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை. அந்த புல்வெளிகள் எல்லாம் மான்கள் துள்ளி ஓடுவது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குமா இல்லையா பார்க்குறதுக்கு? அதே மாதிரி அந்த பாட்டில் இடைக்கிடைக்கு என்ன வந்தது? அருவிகள், நீரருவிகள் குதிக்கிறத பார்த்தீங்களா இல்லையா? தண்ணீர் எப்பயுமே மலை உச்சியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. அது அங்கேருந்து அருவியாக குதித்து பழையபடி ஆறாக மாறி சமதள பகுதி வழியாக போய் அது எங்கே போகுது? கடலில் போய் கலக்குது இல்லையா? அப்போ இந்த ஆறுகள் ஆரம்பத்தில் ஊற்றாய், மலையில் ஊற்றாய் தொடங்கி அது அருவியாய் குதித்து பின் ஆறாய் பெருகி ஓடி கடலில் போய் போகுது. அந்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த தண்ணீர் அருவி கொட்டுறது இல்லையா? நல்ல வெள்ளை கலராக எவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தீங்களா? வேற என்ன பார்த்தீங்க? அதில் மலை இருந்தது, அருவி இருந்தது, சூரியன் இருந்தது பார்த்தீங்களா? சில இடங்களில் சூரியன் வந்தது, சில இடங்களில் நிலா வந்தது. அப்போ இவ்வளவு இயற்கை அழகு நிறைந்த ஒரு பாடப்பகுதி தான் எங்கே இருக்குது? நம்ம பாடப்புஸ்தகத்தில் இருக்குது. எல்லாரும் நமக்கு பாடப்பகுதிக்கு போகலாம். உங்களுடைய பாடப்புஸ்தகத்தை பாடத்தை எடுத்துட்டு எல்லாரும் ஒன்று திறந்து பாருங்கள். நமக்கு அந்த பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். எல்லாரும் பாடப்புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டீங்களா? சரி, 8வது பக்கத்தில் பாருங்கள். அங்கே நிறையா அந்த பாட்டு நடுவில் கொடுத்துருக்குறாங்க. தலைப்பு இனிய சாரலின் ஏழில். அதில் என்னென்ன படம் இருக்குது பாருங்கள். மேலே பறந்துக்கிட்டு இருக்குது 2 எண்ணம். அது என்னது? பறவைகள் 2 எண்ணம் பறக்குது. காடுகளில் நிறையா ஏராளமான பறவைகள் இருக்கும். இந்த மரத்துக்கு மேலே பெரிய ஒரு பறவை இருக்குது. அதாவது மயில். நம்ம பாட்டிலாம் பார்த்தோம் இல்லையா? மயில் தோகை விரித்தாடக்கூடிய மயில் அங்கே இருக்குது. அது நல்லா பாருங்கள். அந்த மரத்தில் வேறு யாரெல்லாம் இருக்கிறா? வேறையும் 1-2 பறவைகள் எல்லாம் அந்த மரத்தில் அமர்ந்திருக்குது இல்லையா? பறவைகள் உண்டு. மரத்தினுடைய கீழே யாரோ உட்காந்துட்டு இருக்கிறாங்களே இல்லையா? ஒரு பெண்மணி அமர்ந்து ஏதோ வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பாருங்கள். அதே மாதிரி 2 பெண்மணிகள் கையில் கூடையோடு நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் காட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்னமோ சேகரிக்கிறதுக்காக பெறப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பூமியில் எல்லா இடத்துலையுமே காடுகள் தான் இருந்தது. ஆதி மனிதன் காட்டில் தான் வாழ்ந்துருந்தான். காட்டில் அன்றைக்கெல்லாம் விவசாயமெல்லாம் பண்ணுறதில்ல. மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள், இலைகள், தண்டுகள், பூக்கள், அதே போல் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டு தான் இருந்தான். பின்ன கொஞ்ச நாள் ஆனவுடனே அங்கேருந்து பின்னே ஆற்றங்கரைக்கு குடிபெயர்ந்து இன்றைக்கி உள்ள நாகரிகமெல்லாம் வந்துட்டு. இப்போ காடுகள் வந்துட்டு என்றைக்குமே நமக்கு பிடித்தமான ஒரு இடமாகும். இன்றைக்கி காடுகளுடைய அளவு நாளுக்கு நாள் என்ன செஞ்சுட்டு வருது? குறைஞ்சிக்கிட்டே வருது. காடுகள் குறையுது, வனங்கள் வெட்டி அழிக்கப்படுகிறது, காட்டு விலங்குகள் எல்லாமே காட்டை விட்டு வெளியேறி வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது. ஏன்னா காடு குறைஞ்சி போச்சுன்னா அப்படின்னு அங்கே இருக்க முடியாதுல்ல. அதனால சில சமயத்தில் என்ன செய்கிறாங்க? காட்டு விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாமே கொண்டு வராங்க இந்த காலத்தில். ஆனால் அன்னைக்கு அது ஒன்றும் இல்லை. மனிதனும் விலங்குகளும் ஒரே காட்டில் இருந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. மனிதன் காட்டை விட்டு வெளியேறிட்டான், விலங்குகள் காட்டிலே இருக்குது. இவன் காட்டை விட்டு வெளியேறது மாத்திரம் இல்லாமல் தனக்கு அடைக்கலம் கொடுத்த, தான் வாழ்ந்த தன்னுடைய தாய் வீடான காட்டையே அழிக்கிறதுக்கான முயற்சியை செய்துக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? வனம் ஒரு உலகத்தில் 33% காடு இருக்கணுமாமா. அதாவது 3ல் 1 பங்கு காடு இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் எங்கே காடு இருக்குது? நம்ம எல்லாமே மரங்களை எல்லாம் வெட்டி தொழிற்சாலைகள் கட்டுவதும் அதே போல் மற்ற பல காரியங்களுக்கு வேண்டிட்டும்
அப்படி வெட்டிட்டு வரோம். இப்படி வெட்டுறதுனால என்ன ஆகுது? வனங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. வனம் குறையிறதுனால வன உயிரிகள் பாதிக்கப்படுகின்றன. வனங்கள் வெளிவிடக்கூடிய சுத்தமான காற்று குறையுது இல்லையா? பறவைகள் பாதிக்கப்படுது. வாயிட சூழல்கள் எல்லாம் அழியுது. அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வேண்டிட்டு, இதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு வேண்டி தான் இந்த பாடம் உங்களுக்கு இங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பாடத்தை நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை வாசிக்கணும். நீங்கள் வாசித்து முடிச்சுட்டு யாராவது ஒரு ஆள் இங்கே வந்து வாசித்து காட்டணும். தயார் தானே? சரி, தொடங்க பார்க்கலாம். சரி மாணவர்கள், எல்லாரும் வாசிப்பீங்க இல்லையா? சரி, எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்காக ஒரு தடவை வாசித்து காட்டுறேன், எல்லாரும் கவனிங்க. இனிய சாரலின் எழில் குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிந்திருக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மறவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு. சரி மாணவர்கள், எல்லாரும் வாசித்தீங்க இல்லையா? சரி, எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் உங்களுக்காக ஒரு தடவை வாசித்து காட்டுறேன், எல்லாரும் கவனிங்க. இனிய சாரலின் எழில் குயில் கூவிக்கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிந்திருக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மறவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு. இந்த பாடலை மெட்டம் வச்சு பாடணும். சாதாரண மெட்டம் வச்சு பாடக்கூடிய ஏராளமான நல்ல பாடல்களாக உண்டு. பாரதிதாசனே பாடல்கள் எழுதுவதில் வல்லவர். ஆனால் அவர் இந்த பாடலை வந்துட்டு பா வகையில் எழுதியிருக்கிறார். இது ஒரு காவியத்திற்காக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறதுனால இது அவ்வளவு எளிதாக ஒன்றும் மெட்டம் வச்சு பாட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சிறப்பாக பாடலாம். குயில் கூவி கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், குயில் கூவி கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிந்திருக்கும், கண்ணாடி போன்ற நீரூற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், குயில் கூவி கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மறவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு, வேட்டுவ பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு மறவர்களும் காதல் மனம் செய்வதுண்டு, குயில் கூவி கொண்டிருக்கும், கோலமிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்றும் குளிந்திருக்கும், கண்ணாடி போன்ற
நீரூற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக உண்டு, பூக்கள் மனம் கமழும் பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும். வேட்டுவ பெண்கள் விளையாடப் போவதுண்டு, காட்டு மரபர்களும் காதல் மனம் புரிவதுண்டு, குயில் கூவி கொண்டிருக்கும், கோல மிகுந்த மயிலாடி கொண்டிருக்கும். என்ன நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் பாடல் பிடித்ததா? சரி, நீங்களே சொந்தமாக இதுக்கு ஒரு மெட்டு போட்டு பாடி பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் சொல்லி அவங்க பாடி காட்டுறதையும் பாடுங்க. சரி, நமக்கு இனி பாடப்பகுதியில் இந்த பாடலை பற்றி என்ன சொல்கிறாரு, பாரதிதாசன் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த இனிய சாரலின் எழில் என்று சொல்லக்கூடிய இந்த பாடப்பகுதி பாரதிதாசனின் கவிதை தொகுப்பில் முதல் தொகுதியில் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற ஒரு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டது. பாரதிதாசனுடைய கவிதை நூல் பார்த்தீங்கன்னா அந்த கவிதை நூலில் 2வது கவிதை இது. முதல் கவிதைன்றது அதனுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் முதல் கவிதை. பாரதிதாசனுடைய முதல் கவிதைக்கு பிறகு 2வதாக இருக்கக்கூடிய கவிதையாக்கும் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். இது எப்போ எழுதுனது பார்த்தீங்கன்னா ஏகதேசம் 90 வருஷங்களுக்கு முன்னால் 1930 எழுதுனது. நாமளோ நம்மளுடைய அப்பாவோ சில சமயம் நம்மளுடைய தாத்தாவோ அன்னைக்கு இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஏகதேசம் 90 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின ஒரு கவிதையாகும் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற. புரட்சி கவிஞர் எப்பயுமே தன்னுடைய கவிதையில் புரட்சியான கருத்துக்களை எல்லாம் புகுத்துறதுல ரொம்பவும் வல்லவர். வேந்தர், வேந்தர்னா என்னது? அரசர், பாக்களின் அரசர், பாட்டின் அரசர் அப்படின்ற அர்த்தத்தில் தான் இவரை வேந்தர் அப்படின்றாங்க. வேந்தர் பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் என்னன்னா சுப்புரத்தினம் இயற்பெயர். இந்த சுப்புரத்தினம்ன்ற பெயரை இவர் பாரதிதாசன் மாற்றிட்டார். பாரதிதாசன் என்னது? பாரதிதாசன். பாரதியினுடைய கவிதையின் மேலே ரொம்ப விருப்பம் ஏற்பட்டதுனால சுப்புரத்தினம் அப்படின்ற தன்னுடைய பெயரையே பாரதிதாசன் மாற்றிட்டார். பாரதியார் இயற்கை சார்ந்த கவிதைகளை எல்லாம் எழுதுறதுல மிகவும் சிறந்தவர், கெட்டிக்காரர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இல்லையா, கண்ணன் பாட்டு, எல்லா பாடல்களையும், வேதாந்திர பாடல்கள், தோத்திர பாடல்கள், எல்லா பாடல்களையும் எழுதுனதில் வல்லவராகும் பாரதியார். இப்போ பாரதியாருடைய கவிதை மேலே மிகுந்த ஒரு பற்று ஏற்பட்டதுனால பாரதிதாசனும் தன்னுடைய பெயர் என்ன சுப்புரத்தினம் அப்படின்ற கனக சுப்புரத்தினம் அப்படின்றத பெயரை என்னதான் மாற்றிக்கிட்டாரு? பாரதிதாசனாக மாற்றிக்கிட்டார். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன் இல்லையா. இவர் பிறந்த இடம் அப்படின்றது புதுச்சேரியாகும், அதனால் புதுவை புயல் அப்படிம்பாங்க. இவருடைய பெற்றோர் வந்து கனகசபை. அப்பா பேர் கனகசபை, அம்மா பேர் லட்சுமி அம்மாள். 1891 பிறந்து 1964 வரைக்கும் இவர் நமக்காக வேண்டி இலக்கிய பணிகள் நிறையா செஞ்சுருக்கிறாரு. இவர் எழுதின நூல்களில் சிறப்பானவை எதுன்னு பார்த்தா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இதெல்லாம். அதில் குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெண்களை எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு விடாமல் இருந்தாங்க. பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போய் நல்ல முறையில் படித்து வந்த பிறகு படித்த பெண்மணிகள் ஒன்றும் வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் வந்தது. இப்போ படித்தவங்களை வீட்டில் வச்சு அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் சமூகத்தில் நிலவுச்சு. அதனால் மிகவும் படித்த பெண்களை எல்லாம் குடும்பத்தில் பெண் எடுக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இருந்தாங்க.
அப்போ படித்த பெண்களால் எல்லாமே சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்றதுக்காக ஒரு படித்த பெண்ணை கதை பாத்திரமாக வச்சு அவங்க கல்வியறிவு குறைந்த நமது கணவருக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து வீட்டையும் பொறுப்பாக நடத்துகிற மாதிரி உள்ள ஒரு காட்சி அமைப்புகளோட எழுதின ஒரு படைப்பு தான் குடும்ப விளக்கு. அப்போ அந்த குடும்பத்தினுடைய விளக்காக அமையக்கூடியது பெண். அந்த இயற்கை சாரலின் எழில் என்ற அந்த பாட பகுதி எடுக்கப்பட்டிருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி பர்வதத்தின் சாரம். அதான் சொல்லிட்டு வந்து 1930 இதே மாதிரி ஒரு சூழலில் இந்த மாதிரி ஒரு கவிதையை புரட்சி கவிதை எழுதுறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். ஒன்று, பெண் அடிமைக்கு எதிரான குரல் எழுப்புறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும், 1930 இந்தியா சுதந்திரம் அடையலை. அன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பெண்களை மிகவும் அடிமையாக பயன்படுத்திட்டு வந்தாங்க இல்லையா? அதான் பாரதி அதிரை கும்மியெல்லாம் படைத்தாரா இல்லையா? என்னப்பா சொன்னார்? ஏட்டைய பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இளைப்பிள்ளை காணென்று கும்மியடி தமிழ் நாடு முழுதும் குலுங்கிட கைகட்டு கும்மியடி. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. விடுதலை கும்மி கொண்டு வந்தார். பெண்களை விடுதலை அடைய வேணும். இப்போ அதே கருத்தில் தான் பாவேந்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டின் விடுதலை என்பது பெண்களுடைய விடுதலையாக தான் இருக்குது. நீங்கள் பெண்களுடைய விடுதலையை பற்றி பேசாமல் நீங்கள் நாட்டின் விடுதலை பற்றி பேசுகிறது முயலுக்கு கொம்பு முளைத்தது மாதிரி அப்படின்னு எதை சொல்லியிருக்கிறாரு? இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். பின்ன 2வது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதந்திர தாகத்தை ஊட்டுவதற்காக இந்த கவிதை. அப்போ இந்த கவிதையினுடைய தொடக்கம் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் தொடங்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய கதை பாத்திரங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடு கொண்டிருக்கிறான். அங்கே வஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய காதலி 2 பேரும் சேர்ந்துட்டு அங்கே மலைச்சாரலுக்கு வராங்க. இப்போ வஞ்சி வந்துட்டு ஒரு நாள் சொல்லியிருப்பான், இங்கே அற்புதமான 2 மூலிகைகள் இந்த சஞ்சீவி மலையில் இருக்குது, ஒரு நாளைக்கு உனக்கு அதை பறித்து தாரேன்னு சொல்லியிருப்பான். அப்போ உடனே வஞ்சி எனக்கு இப்போவே அந்த மூலிகைகள் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 2 பேரும் மலை மேலே ஏறி போய் அந்த மூலிகையை பிடுங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு திரும்பி வாழ்ந்த மாதிரியாக்கும் இவர் கதை அமைச்சிருக்கிறார். அந்த மூலிகையினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தில் இதில் இருக்கக்கூடிய 2 மூலிகைகளுடைய பயன்பாட்டை கம்பர் சொல்லியிருக்கிறாராமா. ஒன்று, போன உயிர் திரும்பி வந்துருமாமா. மற்றொன்று, அளவில்லாத வலிமை தருமாமா. 2 மூலிகைகள். அது இங்கேருந்து சஞ்சீவி மலையை கொண்டு போய் தான் இலங்கையில் சிகிச்சை எல்லாம் லட்சுமணனுக்கு சிகிச்சை பண்ணிவிட்டு திருப்பி அந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்துட்டு அனுமான் அதே இடத்துல வச்சுட்டு போனதாக கதை, ஒரு புராண கதை ராமாயணத்தில் வருது. இப்போ அந்த மாதிரி அந்த சஞ்சீவி மலையில் இருக்கக்கூடிய 2 மூலிகை பற்றியாக்கும் கம்பர் 4 மூலிகை இருக்குன்னு கம்பர் அங்கே சொல்லியிருக்கிறாராம். ஆனால் 2 மூலிகையினுடைய பயன் மட்டும் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதில் இருக்கக்கூடிய வேறு 2 மூலிகைகளை எடுத்துக்கிட்டு ஒரு கற்பனை நயத்தோடு இங்கே பாரதிதாசன் கதையை நகர்த்திட்டு போகிறார். அந்த 2 மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகையை தின்னா மற்றவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு கேட்கும். இங்கேருந்து பேசணும்னு இல்லை, அமெரிக்காவில் பேசுகிறது கேட்கும், ரஷ்யாவில் பேசுகிறது கேட்கும், ஃப்ரான்ஸில் பேசுகிறது கேட்கும், இலங்கையில் பேசுகிறது கேட்கும், உங்கள் வீட்டில் மற்றவங்க வெளியிலேருந்து என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்கும். இப்பயும் பாருங்கள், அமெரிக்காவில் பேசுகிறத நம்ம கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? செல்ஃபோன் மூலமாக கேட்குறோம். இது அன்னைக்கே பாரதிதாசன் கனவு கண்டுக்கிறார். அவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு கேட்கும். அங்கேருந்து பேசுகிறவங்க நம்ம இங்கேருந்தே பார்க்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அது முடியாது, ஆனால் இன்றைக்கி முடியும். வீடியோ கால் பண்ணுறாங்களா இல்லையா? அமெரிக்காவில் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம இங்கேருந்து இப்போ பார்க்க முடியும். அது எல்லாம் அன்னைக்கு அவர் கனவு கண்டிருக்கார். இன்றைக்கி இல்லை, 100 வருஷத்துக்கு முன்னாடியே பாரதிதாசனுடைய ஒரு கற்பனை வளம் மிகுந்த இந்த படைப்பில் சஞ்சீவி பர்வதத்தின் சாரலில் அவர் கொண்டு வந்திருக்கிறார்.
அது நகைச்சுவையாக நகர்த்திட்டு போகிறார். 2 மூலிகை வேணும்னு சொல்லிட்டு மலைக்கு போகிறாங்க. குப்பன் தன்னுடைய காதலியை தூக்கிக்கிட்டே போகிறான். அங்கே போய் என்ன செய்கிறாங்க, மூலிகை சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்க பேசுகிறதும் கேட்குது. ஃப்ரான்ஸில் வந்துட்டு ஒரு இத்தாலிக்காரன் வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான், நான் ஒரு வாரமாக இந்த ஹோட்டல் அறையில் தங்கியிருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா யார் இருக்கிறான், ஒரு கருப்பனும் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறான். நான் எப்படி இங்கே தங்குவேன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இத்தாலிக்காரன் கிட்ட ஃப்ரான்ஸ்காரன் பதில் சொல்கிற மாதிரி கவிதை அமைச்சிருக்கிறார். டேய் இத்தாலிக்காரா, நீ என்ன நினச்சிக்கிட்டு வந்த, உனக்கு ஒரு வாரமாக சோறு போட்டு இங்கே தங்கி வச்சுருந்தமே, அதெல்லாம் மறந்து போயிட்டியா? எங்களுக்குள்ள சமத்துவம் தான் உண்டு. இங்கே கருப்போ வெள்ளையோ ஏற்றத்தாழ்வு கிடையாது. வேகமாக இடத்தை விட்டுட்டு காலை வெண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்தாலிக்காரனை அங்கேருந்து விரட்டுவதாக, ஃப்ரான்ஸ்காரன் விரட்டுவதாக புனிஞ்சிக்கிட்டு போகிறாரு. பின்ன அமெரிக்காரன் பேசுகிறத கேட்குறாரு. அமெரிக்காவிலேயே 2 விதமான நல்லவர்களும் கெட்டவர்களும் அமெரிக்காவில் இருக்கிறதா அந்த கதையை சொல்லிட்டு போகிறாரு. 3வது நம்மளை அடிமையாக்கி வைத்திருந்த இங்கிலாந்துக்காரன் பேசிக்கிட்டு இருக்கிறான். என்ன சொல்கிறாங்க, எப்பா நீங்கள்லாம் இங்கே வந்து இங்கிலாண்டில் இருந்துக்கிட்டீங்க, அங்கே இந்தியாவில் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் சுதந்திர வேட்கையில் போராடி நம்மளையெல்லாம் விரட்டி அடிச்சிட்டாங்கன்னா நம்ம பழையபடி இந்தியாவை விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சூழல் வந்துருமே, நீங்கள் அதை கவனிக்காமல் இவ்வளவு பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ பேசும்போது அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான், இந்தியர்களெல்லாம் அப்படி ஒன்று சேர முடியாது. அங்கே பல ஜாதி, பல மதம், பல மொழி பிரிவினைகளுடைய நாடு இந்தியா. அதனால் அவங்களுக்குள்ளே அடித்து சண்டை போட்டுக்கிட்டு ஜாதி மதம் விவாகம் இதெல்லாம் சொல்லி அவங்க அங்கேயே கிடந்துக்குவாங்க. அவங்க என்றைக்குமே விடுதலை அடைய போகிறதில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா இதை ஏன் பாரதிதாசன் இங்கே சொல்கிறாங்கன்னா, அட 30 கோடி ஜனங்களே, நீங்கள் எல்லாம் ஏன் இப்படி இந்த ஜாதியினுடைய மதத்தினுடைய மொழியினுடைய பேரை சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அதையெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வோடு கூடி, விடுதலை உணர்வோடு கூடி நம்ம போராடினா மட்டும்தான் நம்மளால் இந்தியா சுதந்திரம் பெற முடியும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் சொல்லியிருக்கிறார். சரி, நம்ம வெளிநாட்டுக்காரங்க பேசுகிறதெல்லாம் கேட்டாச்சு, நீ இந்தியாக்காரன் என்ன பேசுகிறா அப்படின்னு பார்த்தா, இங்கே அதான் நான் இப்போதே போய் இடது கையால் அந்த சஞ்சீவி பர்வதத்தை ஏந்தி வருகிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. உடனே குப்பன் பயந்துட்டான். ஏன், அடப்பாவி, நான் அப்போவே சொன்ன மட்டும் இங்கே ஏறி வர வேண்டாம், இது ஆபத்தான இடம்னு. இப்போ வந்து ஒருத்தன் இடது கையில் இதை தூக்கிட்டு போகிறான், நமக்கு இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரேன். அது சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சத்தம் வந்துருச்சு. அதா இடது கையால் சஞ்சீவி மலையை ஏந்தி கொண்டு ஆகாயத்தில் இதா பறந்து வருகிறோம். ஐயோ, நம்ம இங்கிருந்து நம்மளை அடியோட பெயர்த்து எடுத்துட்டானே, நம்ம ஆகாயத்தில் போய்கிட்டு இருக்கிறோம், விழுந்தா என்ன ஆகிறது? அடி வஞ்சி என்னையை நீ இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டேன், பின்ன யார் அழுகிறான்? யார் அழுகிறா? குப்பை அழுகிறான். இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு கதை. கடைசியில் என்னாச்சு, கதை முடியுது. அங்கே கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து அதே இடத்துல வச்சவன்னு சத்தம் கேட்ட உடனே தான் இவனுக்கு ஒரே சந்தோஷம். நான் அப்போவே நினச்சேன் மலையை கொண்டு வந்து வச்சிருவாங்க, நல்ல வேலை வச்சுட்டாங்க, வாடி வஞ்சி இறங்கி போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ அது வரைக்கும் ஒரு மூலிகை தான் சாப்பிட்டுருக்குறாங்க. என்ன மூலிகை? அடுத்தவங்க பேசக்கூடிய மூலிகையை மட்டும்தான் சாப்பிட்டுருக்குறாங்க. உடனே வஞ்சி இன்னொரு மூலிகை, பார்க்கக்கூடிய மூலிகை எடுத்துகிட்டு யாருக்கு கொடுக்குறான்? குப்பனுக்கு கொடுக்குறாங்க. குப்பன் அதை சாப்பிட்டு பார்த்தவங்க தான் தெரியுது, அங்கே ஒரு பாகவதர்னா கதை சொல்கிறவர். அவர் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கதை கேட்டுட்டவங்க போன பிறகு அந்த காசை எண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தார். இவர் வெறும் கதை சொல்லுவாங்க இல்லையா நிறைய பேர். இப்போ அந்த கதை சொல்கிறத தான் இவன் கேட்டுட்டு என்ன செஞ்சுருக்கிறான்? பயந்துருக்கிறான். அப்போ இதை பாரதிதாசன் இங்கே ஏன் பின்ன குறிப்பிடுகிறார் பார்த்தீங்கன்னா, பட்டுக்கோட்டை சொல்லுவார் ஒரு பாட்டில், வேப்ப மர உச்சியில் நின்று பேய் உட்கார்ந்து ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க இல்லையா, உன்னை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேடிக்கை வீணர்களின் பேச்சை விளையாட்டை கூட நம்பி விடாதே, சின்ன பையலே செய்தி கேளடா பாட்டில் சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் உண்மைன்னு நினச்சி நம்ம புறப்பட்டு போனால் என்ன ஆகும்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். யார் என்ன சொல்கிறாங்களோ அது உண்மையில் அப்படி நம்பியிருக்கணும். அப்போ இந்தியாவில் தான் மூட நம்பிக்கையினுடைய நாடாக
இந்தியா இருந்திருக்கு. இப்போ இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ நிறைய மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. ஏராளமான நம்பிக்கைகள்லாம் இருந்திருக்குது. அதற்கு எதிராக பாரதிதாசன் மாதிரி ஆளுகள்லாம் நிறைய கவிதைகள் புனைந்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதில் எல்லாம் வெளிக்கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாருமே இந்தியா உலக அளவில் மற்ற நாடுகளுக்கு இணையாக கல்வி அறிவிலும் அறிவியல் முன்னேற்றத்திலும் இலக்கிய படைப்புகளிலும் எல்லாத்துலேயும் முன்னேறி இருக்குது. அப்போ நம்ம முன்னேறிட்டோம். அப்போ அன்னைக்கு இங்கிலாந்துக்காரர் சொன்னது மாதிரி இந்தியர்கள் ஒன்று சேர மாட்டாங்க அப்படின்றதையெல்லாம் நம்ம முறியடித்தோம். காந்தியடிகளுடைய தலைமையில் எல்லாரும் சேர்ந்து ஒரே குடைக்கு நின்று எல்லாரும் நம்ம சுதந்திரத்திற்காக போராடி எத்தனையோ பேர் உயிர் விட்டுட்டு நமக்கு என்ன செஞ்சோம், சுதந்திரம் வாங்கணும். வாங்கின சுதந்திரத்தை நல்ல முறையில் பாதுகாத்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், இந்த கதை சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படின்ற ஒரு கதையிலிருந்து அந்த பாடலினுடைய அந்த காவியத்தினுடைய தொடக்கமான ஒரு கொஞ்சம் பகுதியை தான் அவங்க பாடப்பகுதியில் நினைச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்த பாட்டினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வரிகளில் தொடங்குதோ அதே வரிகளில் வச்சுட்டா பாரதிதாசன் இந்த காவியத்தை முடிச்சிருக்கிறார். ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி 2 பேரை வைத்துக்கொண்டு ஒரு காதலன் காதலி அவங்க 2 மூலிகை பிடிங்கி சாப்பிட்றதுக்கு வேண்டி மலைக்கு போகிறாங்க. ஒரு மூலிகை சாப்பிட்டா அடுத்தவங்க சொல்கிறது கேட்கும், இன்னொரு மூலிகை சாப்பிட்டா அவங்கள பார்க்கலாம். 2 காரியத்தை வச்சுக்கிட்டு பல நாட்டில் இருக்கவங்களையெல்லாம் பேசுகிறத இங்கே சொல்லி அவங்க எப்படி இருக்கிறாங்க, இந்தியாக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, நாம் எப்படிலாம் மாறணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை தான் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். அதிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட பகுதி தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக வந்திருக்குது. அது மிகவும் இனிமையான ஒரு காவியத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அதை படிக்கிறதுல நம்ம எல்லாம் என்ன செய்யணும், பெருமை கொள்ளணும் இல்லையா? சரி வாங்க, இனி இதனுடைய பொருள் என்ன என்று நமக்கு பார்க்கலாம். பாமரனும் புரிந்து கொள்ளுவது போல கவிதை எழுதுவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரினுடைய சிறப்பு. இந்த பட்டுக்கோட்டை அதே போல மிகவும் எளிய சொற்களை பயன்படுத்தி அனைவரும் சிறியவர் முதல் பெரியவர் முதல் எல்லாரும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய முறையில் கவிதை எழுதுறதுல மிகவும் சிறப்பாக எழுதுறதுல பேர் போனவராக்கும் நம்மளுடைய புரட்சி கவிஞர். பாருங்கள், குயில் கூவிக்கொண்டிருக்கும். இதுக்கு பொருள் சொல்வதற்கு யாராவது வேணுமா? குயில் கூவிக்கொண்டிருக்கும். குயில் கூவும். குயில் எதுக்கு கூவுது? தன்னுடைய இணையை அழைக்கிறதுக்காக ஆண் குயில் கூ கூ கூவிக்கிட்டு இருக்கும். பெண் குயில் என்ன செய்யாது, கூவாது. ஆண் குயில் கூவுறதை பார்த்து வரும். அதுக்கு தான் குயில் கூவிக்கொண்டிருக்கும். கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும். மயில் நடனம் ஆடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தோகை விரித்து இந்த மயில் அப்படியே ஆடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மயில் சாதாரண மயில் இல்லை, கோலம் மிகுந்த மயில் ஆடி அழகு மிகுந்ததாகும். பறவைகளே மிகவும் அழகான ஒரு பறவையாக மயிலை சொல்லலாம். கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும். வாசமுடைய நற்காற்றும் உளுந்திருக்கும். இது சாதாரண காற்று ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய காற்று, முற்றத்தில் வரக்கூடிய காற்று, குளங்களில் தண்ணீர் தங்கி நிற்கக்கூடிய அந்த சூழலில் அங்கிருந்து வரக்கூடிய காற்று, அப்படி உள்ள அசுத்தமான காற்றில் இது வாசம் மிகுந்த நற்காற்று. அந்த காற்று எப்படி இருக்குதாம்மா? குளிர்ந்திருக்கும். ஏன் குளிர்ந்திருக்குது? அது வனத்திலிருந்து வருது, மரங்களை தழுவி வருது, பூக்களை தழுவி வருது இல்லையா? மூலிகைகளை எல்லாம் தழுவி வருது. இப்படி கம கம கமன் வாசம். நீங்கள் சில இடங்களெல்லாம் 6 மணிக்கு பூக்கக்கூடிய பூக்கள் உண்டு. 6 மணி பூன்னு சொல்லுவாங்க, 4 மணி பூன்னு சொல்லுவாங்க. சாமத்தில் பூக்கக்கூடியது சாமந்தி பூன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்கும்போது என்ன செஞ்சிடும், பூக்களுடைய மனம் உங்களை தேடி வந்துடுமா இல்லையா? பூக்கள் இரவில் பூக்கக்கூடிய பூக்களுக்கெல்லாம் மனம் ரொம்ப கூடுதலாக இருக்கும் இல்லையா? அல்லிப்பூ, மல்லிகைப்பூ, சாமந்திப்பூ. இந்த இரவில் பூக்கக்கூடிய பூக்களுக்கு வேற ஒரு சிறப்பும் கூடி உண்டு. தெரியுமா? என்னது? அந்த பூக்கள்லாம் வெள்ளை கலராக இருக்கும் இல்லையா? நிசாகந்தின்னு ஒரு பூ இருக்குது. அது அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் பூக்குமாமா. கள்ளிப்பூக்கள் எல்லாம் வெள்ளை கலராக இருக்கும். இந்த இரவில் பூக்கக்கூடிய பூக்கள் வந்துட்டு வரக்கூடிய அந்த அந்து பூச்சிகளுக்கெல்லாம் வண்ணத்து பூச்சிகள் பகலோடு செய்யும். வண்ணத்து பூச்சிகள் அல்லது பாப்பாத்திகள்லாம் பகலில் தான் இருக்கும். இது ராத்திரியில் பூக்கக்கூடிய பூவிலையும் மகரந்த சேர்க்கை நடக்கணுமா இல்லையா? அப்படி மகரந்த சேர்க்கை நடக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்?
பூ எங்கே இருக்குன்னு வழி தெரியணும். வழி தெரியறதுக்கு வேண்டிட்டு அப்போ வண்டுக்கு வழி தெரியணும்னா என்ன ஆகணும்? வெள்ளை கலர் இருந்தால் தான் அது கண்டுபிடிச்சி போகும். இருட்டாக இருக்குதா இல்லை எங்கேயும்? இப்போ வெள்ளை கலராக இருந்தால் வண்டுக்கு வழி தெரியணும். சரி, அதுவும் தெரியலை, வண்டு எப்படி பூவை கண்டுபிடிச்சி போகும்? அதுக்கு தான் பூக்கள் என்னத்தை வெளியே விடுது? மனம், வாசத்தை வெளியே விடுது. அந்த வாசத்தை கேட்டுட்டு அப்படி அது அங்கே ஒன்று. பழைய 2ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் ஒரு பாட்டு, உன்னை ஒன்றே கேட்பேன் ஒளிரும் வண்ண பூவே, உன்னை ஒன்றே கேட்பேன் ஒளிரும் வண்ண பூவே, பச்சை செடியில் இத்தனை நாள் பதுங்கி நீயும் எங்கிருந்தாய், உன்னை ஒன்றே கேட்பேன் ஒளிரும் வண்ண பூவே, பச்சை செடியில் இத்தனை நாள் பதுங்கி நீயும் எங்கிருந்தாய். கேள்வி வந்துருச்சு, பச்சை செடியில் இத்தனை நாள் நீ எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாய்? இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கியே, ஆனால் உன் செடிக்கு இவ்வளோ அழகு இல்லையாப்பா, நீ எங்கேருந்து வந்த? இப்போ செடி பதில் சொல்லு, காற்றில் ஒளியில் நான் இருந்தேன், மண்ணில் நீரில் நான் இருந்தேன், காற்றில் ஒளியில் நான் இருந்தேன், மண்ணில் நீரில் நான் இருந்தேன், எல்லாம் ஒன்றாய் சேர்ந்ததுமே பூவாய் நானும் மலர்ந்தேனே. என்ன பதில் பார்த்தீங்களா? காற்றிலையும் மண்ணிலையும் வெளிச்சத்திலையும் எல்லாம் நான் இருந்தேன்ப்பா, நீ தான் பார்க்காம இருந்த, அதெல்லாம் ஒன்றா சேர்ந்த உடனே நான் பூவாக வந்துட்டேன். உடனே இங்கே சந்தேகம் வந்துருச்சு. என்ன சந்தேகம்? அம்மா அப்பா போல் நானும் அழகாய் பிறந்து இருக்கின்றேன். எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அம்மா மாதிரி நான் பிறந்திருக்கிறேன். அம்மா அப்பா போல் நானும் அழகாய் பிறந்து இருக்கின்றேன், பச்சை செடியில் பிறந்தும் நீ பச்சை பூவாய் ஏன் இல்லை? கேள்வி எப்படி கேள்வி பார்த்தீங்களா? நான் எங்கள் அப்பா அம்மா மாதிரி இருக்கிறேன், நீ இல்லைப்பா, அவங்க பச்சையாக இருக்கிறாங்க, நீ சிகப்பாக இருக்கிற என்ன காரியம்? அப்பதான் பூ பதில் சொல்லுது, பச்சை பூவாய் நான் இருந்தால் யாருக்கும் பார்க்க முடியாது, வண்ணம் வாசம் இருப்பதினால் வண்டுக்கு வழியும் தெரிகிறதே, பச்சை பூவாய் நான் இருந்தால் யாருக்கும் பார்க்க முடியாது, வண்ணம் வாசம் இருப்பதினால் வண்டுக்கு வழியும் தெரிகிறதே. அப்போ பூ வண்ணமும் வாசமும் இருக்கிறது எதுக்கு? நம்ம மணந்து பார்க்கறதுக்கும் மாலை கட்டி வைக்கிறதுக்கும் தலையில் சூடுறதுக்கும் அல்ல. எதுக்கு? வண்டுக்கு வாசம் தெரியறதுக்கு வேண்டி. வண்டுக்கு வாசம் தெரிஞ்சால் மட்டும்தான், நிறம் தெரிஞ்சால் மட்டும்தான், பகலில் கலர் கலராக இருந்தால் வண்ணத்து பூச்சி கண்டுபிடிக்கும், இரவில் வெள்ளையாக இருந்தால் அந்த பூச்சிகள் கண்டுபிடிக்கும். அப்போ இவங்களுக்கு தெரியறதுக்கு வேண்டிய தப்பாக நான் என்ன செஞ்சுக்கிறேன்? வண்ணமும் வாசமும் பூக்கிறேங்கன்னொடனே குழந்தையோட சந்தேகம் மாறிப்போச்சு. அப்போது காற்றும் குளிர்ந்திருக்கும், வாசமுடைய நற்காற்று. இந்த வாசமுடைய நற்காற்று எங்கிருந்து வருது? மனம் மிகுந்த பூச்செடிகளை, பூக்களை தழுவி வருது, மரங்களை தழுவி வருது, தண்ணீரை தழுவி வருது, மூலிகையை தழுவி வருது. அப்படி இருக்கிறதுனால தான் அது வாசம் மிகுந்த நல்காற்றாக இருக்குது. அடுத்து பாருங்க, கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு. நீர் ஊற்றுக்கள் வந்து சும்மா சாதாரண உங்கள் ஊர் பக்கம் இருக்கக்கூடிய ஊற்று மாதிரி இல்லை தம்பி, இது கண்ணாடி மாதிரி உள்ள நீர். நீ முகத்தை காட்டினேன்னு சொன்னால் உன்னுடைய முகம் பளபளன்னு அப்படியே தெரியும். நீ போய் கண்ணாடியெல்லாம் கடையில் வாங்கிட்டு வர வேண்டாம். அதான் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு. அந்த நீர் ஊற்றை சுற்றி என்ன இருக்குது? கனிமரங்கள் நிறைய உண்டு. நீர் ஊற்றை சுற்றிலும் கனிமரங்கள் நிறைய உண்டு. கனிமரங்கள் ஏன் சொல்கிறார்? பூவாகாமல் காயாகாமல் கனியாகி விடுமா? ஒரு மரம் எப்பயுமே கனி காய்ச்சிக்கிட்டே இருக்குமா? அப்படி காய்க்கக்கூடிய மரம் ஏதாவது இருக்குதா? எல்லா மரமும் சீசனில் தானே காய்க்கும். அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன? அந்த குளத்தை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஒவ்வொரு சீசன்லேயும் பழம் தரக்கூடியது. அப்போ ஒரு சீசனில் பார்த்தா மாம்பழம் வந்திருக்கும், வேறொரு சீசனில் வந்து பார்த்தா பலாப்பழம் வந்திருக்கும், வேறொரு சீசனில் பார்த்தா நீங்கள் நாவல் பழம் வந்திருக்கும். அப்படி எல்லா பழமும், ஆனால் எந்த நேரமும் என்ன இருந்துக்கிட்டே இருக்கும்? பழம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ஆற்றங்கரைக்கு போனீங்கன்னா, அந்த குளிர்ச்சியான காற்று வீசக்கூடிய அந்த வனத்துக்கு போனீங்கன்னு சொன்னால், அந்த நீரோடை பக்கத்தில் போய் நின்றுருந்தீங்கன்னா உங்களுக்கு பசி போக்குவதற்கான பழங்கள் மரத்திலேயே இருக்குது. அதை வாக்க சொன்னார்,
கனிமரங்கள் மிக உண்டு. 1 2 இல்லை தம்பி, ஏராளமாக இருக்கு. பூக்கள் மனம் கமழும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும். ஏன்னா இன்னிசை பாடும், அதாவது ரீங்காரம் போடும், வண்டுகள் ரீங்காரம் போடும் இல்லையா. கொசு ஒரு ரீங்காரம் போடும், நமக்கு தெரியும். சாயங்காலம் ஆனால் காதுக்குள்ளே வச்சுட்டு கீ 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 வரும். என்ன அது கூட நம்மகிட்ட கேட்குது போல தெரியும். என்ன கேட்குது? நான் கொஞ்சம் ரத்தம் முடிச்சுட்டு போயிட்டு இருக்குமா தம்பி, உன் வீடெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, நீ அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுனா நான் இந்த பக்கம் வரமாட்டேன்ல இல்லையா. அப்படி சொல்லிட்டு நம்மகிட்ட ரத்தத்தையும் குடிச்சிட்டு அது போயிடுது. அப்படித்தானே? காதில் வந்து ஒலிக்கும். வண்டுகள் போடக்கூடிய ரீங்காரம் அப்படி. வண்டுகள் போடக்கூடிய ரீங்காரம் எப்படிப்பட்டது? சாதாரண வரக்கூடிய வண்டுகள் பசியில் சிலப்போ ரீங்காரம் போட்டுட்டு வரும். இந்த மலர்கள் எப்போதுமே அந்த சோலையில், காட்டில் இருக்கக்கூடிய அந்த சோலையில் பூத்திருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே மிகவும் அற்புதமான மனத்தை வீசக்கூடியதாகவும் அழகான பூக்களாக இருக்குது. அப்போ அதனுடைய அழகிலையும் அதனுடைய வாசனையிலையும் மயங்கிய வண்டுகள் அதில் இருக்கக்கூடிய தேனை எல்லாம் மறந்துன பிறகு அங்கேருந்து போக முடியாமல் அந்த போதையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? அது ரீங்காரம் போட்டு இசை பாடிக்கிட்டு இருக்காங்க. தான் பாரதிதாசன் இங்கே அருமையாக சொல்கிறார். பூக்கள் மனம் கமழும் பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும். அதுக்கு ஒரு பூவில் போய் உட்காந்துருச்சுன்னா அங்கே தேன் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு வேற பூவுக்கு போக வேண்டிய அவசியமே வர்றதில்லை. அந்த பூவிலேயே உட்காந்துட்டு அந்த தேனை வயிறு நிறைய குடிச்சிட்டு என்ன செய்யுது? இன்னிசை பாடி அது நடனம் இடுகிறது. அதாவது பூக்கள் மனம் கமழும் பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும். அங்கே யார் வர்றா? மயிலும் இருக்குது, குயிலும் இருக்குது, இந்த மாதிரி காற்று, இனிமையான காற்று இருக்குது, ஏராளமான பழங்கள் இருக்குது, நறுமணம் கமழும் பூக்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த காட்டுச்சோலையில் இருக்கக்கூடிய யார் வர்றது? வேட்டுவ பெண்கள் விளையாட. ஆற்றுல போய் விளையாடுறதா இருந்தால் பின்ன என்ன செய்யலாம்? குளிர்ச்சியான ஆற்றுல எப்போ வேணாலும் பகல் நேரங்களில் போனால் குதியாட்டம் போட்டு விளையாடலாம். யார் கேட்குறதுக்கு இருக்கிறா இல்லையா? அப்போ இவ்வளவு இனிமையான சூழல், மரங்கள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, பறவைகள் இருக்குது, பசிக்கும் போது சாப்பிட்றதுக்கு பழங்கள் இருக்குது, நறுமணம் வீசக்கூடிய பூக்கள் இருக்குது, அதில் தவழ்ந்து வரக்கூடிய தென்றல் காற்றெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ரம்மியமான சூழலில் அங்கே விளையாடுவதற்கு வேட்டுவ பெண்கள் போகிறது. இந்த வேட்டுவ பெண்களை தேடி யார் போகிறது? காட்டில் இருக்கக்கூடிய மறவர்கள் சொல்லப்படும் போது வீரர்கள், காட்டில் இருக்கக்கூடிய வீரர்களும் அவங்கள போய் காதல் மனம் செய்வதுண்டு. அப்போ ஒரு காவியத்தின் தொடக்க வரிகளை தான் இங்கே என்ன செஞ்சிருக்கிறாரு சொல்லியிருக்காரு. காவியம்னா மகா காவியம் இல்லை இல்லையா, பெரிய காவியம் இல்லை, சுருக்கமான ஒரு சின்ன காவியம்தான் இந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல். அந்த சாரல் தொடங்கும் போது அந்த இயற்கை சாரல், இது மலை மேலே உள்ள காட்சி அல்ல, அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய சாரலில் இவ்வளவு அருமையான சூழலையாக்கும் குப்பை அங்கே வந்து நின்று காத்துக்கிட்டு இருக்கான். யாருக்கு வேண்டிட்டு? வஞ்சி வருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த கதையை தொடக்குவதற்காக வேண்டிட்டு மிகவும் அருமையான ஒரு வர்ணனையோடு கூடிட்டு பாரதிதாசன் சொல்லிட்டு போயிருக்கார். பாருங்க, குயில், மயில், காற்று, ஊற்று, பூக்கள், ஈக்கள், வேட்டுவ பெண்கள், காட்டு மரவர்கள் சொல்லிட்டு இல்லையா, அப்படி அடுக்கிக்கிட்டே போயிருக்கிறார். ஒன்றுபடி நமக்கு இந்த பாடலை பாடி பார்க்கலாம் இல்லையா? சரி மாணவர்களே, இனி இதனுடைய செயல்பாடுகளுக்கு போகலாம். வாசியுங்கள், சொல்லுங்கள். காட்டின் அழகை கவிஞர் எவ்வாறு வர்ணிக்கிறார்? அது நீங்கள் சொல்ல வேண்டாம். சொல்லுவதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம்? ஒரு குறிப்பாக எழுதினா போதும். உங்களுடைய நோட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு அந்த குறிப்பேட்டில் இனிய சாரலின் எழில் அப்படின்ற தலைப்பில் இந்த சாரலை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்கிறாரோ அதை அப்படி என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பாக எழுதுங்க. அந்த குறிப்பை உங்களுடைய நண்பர்களையும் பகிர்ந்து கொங்க. நமக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ அடுத்த செயல்பாடு பாருங்கள். பாடலை மெட்டமைத்து பாடுங்கள். இந்த பாடல் மெட்டமைத்து பாடுவதற்கு கொஞ்சம் சிரமமான பாடலாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மெட்டமைத்து நீங்கள் என்ன செய்யலாம்? பாடலாம். அடுத்த கட்டத்தை பாருங்கள்.
குழுக்களில் கலந்துரையாடுங்கள். மரங்களால் நாம் பெறும் பயன்கள் எவை, இவதால் ஏற்படும் தீமைகள் எவை, இதை குழுக்களில் கலந்துரையாடல் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, இப்போ இங்கே எல்லாம் தனித்தனியாக வீட்டில் இருந்து படிக்கிறதுனால நம்ம குழுக்களில் கலந்துரையாட முடியாது இல்லையா? இதில் ஏதாவது ஒரு தலைப்பில் மரங்களை வளர்ப்பதால் ஏற்படும் நன்மைகள் அல்லது மரங்களை வெட்டுவதால் ஏற்படும் தீமைகள் அப்படின்னு ஏதாவது ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அந்த தலைப்பில் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு குறிப்பு எழுதலாம். சரி மாணவர்களே, இந்த பாடப்பகுதி உங்களுக்கெல்லாம் மிகவும் நன்றாக விருப்பப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த பாடப்பகுதியை வீட்டில் இருக்கும்போது எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பான ஒரு மெட்டமைத்து பாடி பாருங்கள். அதே போல் இந்த பாடலில் பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை ஒன்று குறிப்பாக எழுதி பாருங்கள். மரங்களை வெட்டுவதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து ஒரு குறிப்பு வடிவில் எழுதி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆசிரியருக்கெல்லாம் அதை பகிர்ந்து அவங்க சொல்லக்கூடிய அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அதை மேலும் மேம்படுத்தி எழுதி உங்களுடைய படைப்பு தொகுப்பில் சேர்த்துக்கோங்க. குறிப்பு எழுதும்போது கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கோர்வையாக எழுதிட்டு வரணும், முன்னுக்கு பின் முரண்பாடாக எழுதக்கூடாது. பல வகையான வாக்கிய வகைகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதே போல் படிப்படியான வளர்ச்சி இருக்கணும். குறிப்பில் என்ன சொல்கிறோம்னா முன்னாடி சொன்னதும் பின்னாடி சொன்னதுக்கும் ஒத்து போகணும், முரண்பாடு இருக்கக்கூடாது. வாசிக்கிறவங்களை கவரக்கூடியதாக இருக்கணும், சுருக்கமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும், தலைப்புக்கு ஏற்றதாக இருக்கணும். அப்போ இந்த காரியங்களெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு குறிப்பு தயார் செய்து உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து ஆசிரியரோடு பகிர்ந்து மேலும் நல்ல முறையில் படிக்கணும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன். நமக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.